இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கேக்குறேங்க, பாருங்க கேக்குறேன். பிச்சை திமுக உறுப்பினர்கள் நான் கோட்பாட்டு அடிப்படையில் பேசுறேன், தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. இதோட முடிங்க. நான் முடிக்கல. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்கோ. இந்த மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி இந்த ஆட்சியில நீங்க இதை செய்யல, சிஏஜில இது கம்மியா இருக்கு, இதெல்லாம் நீங்க தவறா செஞ்சீங்க அப்படின்னு பதில் சொல்லுங்க. இது தவறான பதிவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆட்சி பெரிதா அல்லது வழக்காடு மன்றத்தில் இருக்கு, அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம். உட்காருங்க சொல்றேன். கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே பதில் சொல்லுங்க. நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. நான் சொல்ல வரேன். சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லிடுறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேச நான் அலோவ் பண்ண போறேன். உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, அண்ணா உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. அண்ணா மாண்பு இருங்க. மாண்பு அமைச்சர் இல்ல, நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல அங்க இல்லைங்க. நான் ஒரு பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க. இதுதான் முறை என்றால் நான் சொல்ற கேளுங்க. உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. ஆய்வு பண்ணுறீங்க. உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. நீங்க கேட்கலாம். இல்லைங்க, இதுதான். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால் நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்னல. பதில் சொன்ன பிறகு நீங்க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்க அவையில முதலமைச்சர் அவர்கள் இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்ப முதலமைச்சர் அவர்களும் அவையில இல்ல, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. அனைத்து செயலாளர்களும் இங்க இருக்க பக்கத்து ரூம்ல வார் ரூம்ல தான் இருக்கிறாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்ப லைவ் இருக்கிறதுனால எல்லாமே லைவ்லயே பார்த்து செயலாளர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஸோ அதை நாங்க பதிவு பண்ணோம். லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்லை. நான் சொல்றேன், இருங்க. வெளியிடாமல் இருப்போம் தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும் போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம், துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பது தான். இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார், அப்ப நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமனு எல்லாம் 10 பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேல படத்தை பார்த்து லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க சார். சில விஷயங்கள் நகைச்சுவையா எடுத்துட்டு இருங்க. அதோட அது ஒன்னொன்னுக்குமா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போய்விடுற கவலையில் நான் சொன்னேன். படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் படங்கள்ல 2 கிளைமேக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமேக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமேக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அனைத்து ஜாதியினர் அச்சாலாகும் திட்டத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 32 பேர்களை அந்த திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்குகிறார்கள் என்ற கருத்தை அறிந்து ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த திட்டத்தை நிறைவேற்றி திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்வதையே தடுத்த முதல்வர் எங்கள் முதல்வர். அதன் பிறகு ஏன் வழங்கவில்லை தொடர்ந்து என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பினார். உடனடியாக நல்மனம் படைத்தோர்
உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆகம கமிட்டி அதற்கு தீர்ப்பு சொல்லி எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்குள் வருகிறது, எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்கு வெளியே இருக்கிறது என்று முடிவு தெரிந்த பிறகுதான் அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. அது உயர்நீதிமன்றமே நேரடியாக இருவரை அந்த கமிட்டிக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் நியமிக்கின்றார்கள். அரசின் சார்பில் 3 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்க்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆகம கமிட்டி இறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு வந்தபோது 6 மாத காலம் நீங்கள் மீண்டும் அதற்கு நேரத்தை கேட்டிருக்கின்றீர்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினம் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து ஜாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா, ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபு பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பேரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதெல்லாம் முடிக்கணும். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசிட்டு உட்காருங்க. இந்த எல்லா பிரச்சனையும் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் பேசுறாரு, உட்காருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அவர் பேசிட்டுங்க, உட்காருங்க. நான் பேசணும்னா பேசுங்க, உட்காருங்க. நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. உறுப்பினர் அனுப்புறங்க, உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்கன்னு சொல்றேன்ல, அனுமதி தர போறேன். அடுத்தது அன்பழகன் சார் தருவேன். அது மாதிரி சேகர் பாபு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோன்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார். இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கறேங்க, உட்காருங்க. கேட்கிறேன். மாண்புமிகு
இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அப்படிதான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகாலம் வருவதும் உண்மை. மான் உறுப்பினர் இருங்க, மான் உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் நானே சொல்றேன். இல்ல மான் உறுப்பினர் நீங்க சொன்ன கருத்து வந்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசலாம். முடிஞ்சிச்சே. மாண்பு சமூகநலத்துறை அமைச்சர் என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் பாருங்க, வாபஸ் வாங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளியிலே பேசியதெல்லாம் சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இங்க இருக்கிற அமைச்சர்களோ உறுப்பினர்களோ பேசியிருந்தால் பரவாயில்லை. வெளியில ஏதோ பேசியதை எங்களுடைய கட்சி தலைமையை கண்டித்திருக்காங்க. இல்ல நான் கட்சி தலைமையை கண்டிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இங்க இருக்க எந்த ஜாதி பாகுபாடும் யாரும் பார்ப்பதில்லை. நீங்க ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள். அதான் முக்கியம். அமைச்சர் ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள். அதான் விஷயம். பேரவை தந்த முறை நான் அதை சொல்லிவிட்டேன். வெளியிலே பேசுகிற பேச்சுக்கு ஏற்கனவே மாண்புமிகு உட்காருங்க இருங்க ஒரு இல்ல மேற்கொண்டு இந்த பிரச்சனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னது போல நம்ம சமூக நீதி அமைச்சரும் இங்க எதுவுமே சொல்லல. அவர் ஒரு நேர்காணலில் வெளியில் சொன்னதை எடுத்து வந்து இவர் பேசுகிற போது நீங்கள் வெளியில் சொன்னதையெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நாடு தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் சுட்டி காமிச்சேன். மற்றபடி எதையும் நான் சொல்லல. மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். கேபி அன்பழகன் அப்புறம் உங்களுக்கு தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது 75 ஆண்டு காலமாக ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வி என்கின்ற நிலையை எட்டுகின்ற வகையிலே எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன். ஆல் இண்டியா 75 வருஷம்னா 31 வருஷம் அதில் நாங்கள் ஆட்சியில் இருந்துக்கிறோம். ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2019-20 பட்டியல் ஆன்லைன்ல எடுத்து பாருங்க. இப்போ அன்னைக்கு ஒட்டுமொத்தமா மாணாக்கர்களுடைய சேர்க்கை 51.4%, ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவங்க 40%, பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 39%. அந்த பட்டியல் இருக்கு. அது நாங்க தயாரித்த பட்டியல் இல்ல, ஆல் இண்டியா சர்வே பண்ணது. ஒன்று. இன்னொன்று, புரட்சி தலைவர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டு வீடுகளை கூட சரி செய்வதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2004ஆம் ஆண்டு 1,07,000 வீட்டுக்கு 10,000 ரூபாய் மேனிக்கு ஒதுக்கி தந்து 107 கோடியை ஒதுக்கி தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் பிறகு குடிசை இல்லாத வீடுகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இல்லத்தை கொண்டு வந்து அந்த ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு கொடுத்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பொதுவாக 75 ஆண்டு காலம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசக்கூடாது. புள்ளி விவரம் கூட அரசிடம் இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவலை 75 காலத்தில் திராவிட கழக ஆட்சி, அதிமுக ஆட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சி காலத்திலே ஆதி திராவிட சமுதாயத்திற்கு பாதுகாவலராக இருந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அமர்கின்றேன். சமூக நீதித்துறை அமைச்சர் வாய்ப்பு தரும், உட்காருங்க. அவர் பேசி சமூக நீதித்துறை அமைச்சர் பேசுறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த சமூக நீதித்துறையினுடைய அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு காலையிலே நான் நேரம் கேட்டிருந்தேன். உங்களிடமும் நான் அனுமதி கேட்டுவிட்டு தான் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இல்ல 5 அனுமதி கேட்டார்கள், 3 பேர் அனுமதி கொடுத்து இதுக்கு ஏதோ வெளியில போயிட்டேன், பொறுப்பில்லாமல் இருப்பது போன்று ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்படி என்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் பேசும்பொழுது ஆதி திராவிட மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்ததை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன
செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது வந்து நான் வந்து அதை மறுக்கவில்லை. நான் அவர் ஏன் அப்படி வந்து சொன்னார், என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை வந்து நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் வந்து திருச்சியில் நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன், நான் சொல்றேன். தயவு செய்து இருங்க. பேசுறேன். நினைக்காதீங்க, உட்காருங்க. சாருங்க அமைதியா பாருங்க, எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவர் சி வி சண்முகம் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க, பேசி முடிக்கட்டுங்க, பேசி முடிங்க. பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதி திராவிடர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது செய்தி சொல்றேன். இல்ல உண்மையாவே பேசி முடிக்கட்டுங்க. அது இல்ல ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் இதுதான் நீங்க தலித்துகளை வந்து நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். பேச விடுங்க அவரை. மாணவ அமைச்சர், மாணவ சமூகத்தை அமைச்சர். இல்ல நான் முடிக்கல. இல்ல என்ன அவர் பேசி முடிக்கிட்டு நீங்க கேளுங்கன்னு சொல்றேன்ல, அவர் பேசி முடிக்கட்டும். ஆரம்பிக்கிறேன். இந்த துறையை சார்ந்த மானிய கோரிக்கை இல்ல மற்ற அமைச்சர் எல்லாம் பேசி இந்த துறையை சார்ந்த அவரு பேசட்டும், என்னன்னு கேளுங்க. நீங்க மறுங்க. முழுமையா பேசி ஆரம்பிக்கவே இல்லை, முடிக்கட்டும். நான் உங்களுக்கு பேசுற அனுமதி கண்டிப்பா தரேன். உட்காருங்க. இல்ல நானு இப்பதான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய குரலையும் இந்த அவையில வந்து இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் இதற்கு முன்பு நான் பேசிய பேச்சுக்கள் வேறு. இந்த துறை சார்பாக நான் பதில் சொல்ல வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குறைகளை அல்லது கேள்விகளை நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால் நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாபத்து அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் நான் இன்னும் முடிக்கலங்க, நான் முடிக்கல. கொஞ்சம் இருங்க, நான் முடிக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இருங்க அண்ணா, கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி கொஞ்சம் மாண்புமிகு அண்ணா இருங்க, நான் கேட்கிறேன். நாங்க வந்து இன்னைக்கு அமைச்சரவைக்கு வந்த பிறகு ஒரு செய்தியை நான் சொல்றேன். நான் அமைச்சரவைக்கு வந்த பிறகு சோபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோபா மாடல் அப்படிங்கறத வந்து எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன், அதுல நீங்க வந்து திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். நான் வந்து நான் தென் மாவட்டத்திலிருந்து வந்த சாதி கலவரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவன். நான் அந்த பாதிப்புகளிலிருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கூட அவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்து பள்ளியில் விடுவதை போல என்னை வந்து சட்டப்பேரவையில் உங்கள் முன் விட்டு சென்றார். இன்றைக்கு கூட ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கிராமங்களில் பார்த்தால் சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் இருங்க அண்ணா, இருங்க, நான் சொல்லிடுறேன். சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நான் பேச இல்ல, சுருக்கிறேன், கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். நான் அந்த சாதி அணுகுமுறை எப்படி இருக்கு என்றால், கிராமங்கள்ல வெள்ளை சட்டை போட்டு வந்தா நீங்க வந்து இவனுக்கு வந்த வாழ்வை பார் என்று சொல்வார்கள். புதிய கார் வாங்கிட்டு வந்தால் இவனுக்கு வந்த வாழ்வு என்று பார்ப்பார்கள். எங்கள் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நாங்கள்
புதிய கட்டில் ஒன்று வைத்திருந்தோம். புதிய கட்டில். நான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தீங்க? கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் பேசல. தயவு செய்து திமுக உறுப்பினர்கள், நான் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் பேசுறேன், தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் இதை பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. ஆனா கொஞ்சம் முடிங்க, இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை உட்காருங்க. நீங்க இல்ல உயர்கல்வி நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. முடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து. நான் முடிக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்? உங்களுக்கு பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இல்ல இதை ஒட்டி நீங்க கருத்துக்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு பதில் உரை வேறு இருக்கிறது. இருங்க. இப்ப நீங்க பேசிய கருத்துக்களை ஒட்டி நீங்க பேச போறீங்களா? மாண்புமிகு நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் பேசி முடித்த வரை அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் பேசி முடிக்கிறேன். அவங்க பதில் சொல்ல நான் சொல்றேன். நான் அதற்கான பதில மட்டும் நான் எந்த பின்னணியில் இதை சொல்றேன்னு மட்டும் நாங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா நான் சொல்றேன். அமைதி காக்க சொல்லுங்க. முடிங்க. நீங்க முடிங்க. மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிராமத்தில் வந்து சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில், பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்கள் வந்து புதிய சட்டை போட்டா என்ன சட்டை போடுறான், இவன் என்ன புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? கொஞ்சம் உட்காருங்க. அவை முடிச்சிடலாம். நான் பேசிய முடிக்கல. எனக்கு பேசுவதற்கு நீங்க அவை முன்னவர் இல்ல. இங்க பாருங்க, இதுவே ஒரு ஒடுக்குமுறை. உட்காருங்க. இதுவே ஒரு உட்காருங்க. உங்களுக்கு உட்காருங்க. அவை முன்னவர் முடி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர் பிடிங்க. உட்காருங்க. மாண்பு சமூகத்துறை உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூகத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சபையின் நடவடிக்கை வேறாக போய் கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஆதி திராவிட மக்கள் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் நல்லா எல்லாரும் சொல்லிட்டேன். ஆகவேதான் எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். வாங்க, முடிச்சிருங்க. நீங்க பேசி முடிங்க. நிறைவு கொண்டு வாங்க. இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாற்றி இருக்கிறீங்க. சில திட்டங்களுக்கு இப்போ நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியாக செய்யுங்க. ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்கள் ஆட்சியில் நீங்கள் இதை செய்யலை, சிஏஜியில் இது கம்மியாக இருக்குது, இதனையெல்லாம் நீங்கள் தவறாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில் நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டி இருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி
உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர். முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு ராஜ் அவர்கள் பேசிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் சாரை பேச வச்சாச்சு. ஃபுல்லாக பேசி திரும்ப எந்த கான்ட்ரவர்சி இனிமேல் நான் அனுமதிப்பதாக இல்லை. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர் ஒன்று சொல்கிறேன். 75 ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு உட்காருங்க. பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் அவ்வப்போது ஆண்ட ஆட்சிகள் தங்களால் இயன்ற வரைக்கும் ஆதி திராவிட பெருமக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் என்பது இங்கே பல்வேறு நிலைகளிலே பதிவு செய்து விட்டீர்கள். இனி இருங்க, அதுதான் சொல்ல வரேன். இல்லை, ஆனால் இப்போது வந்திருக்கிற புதிய ஆட்சியும் அதே சுவற்றை பின்பற்றி, அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி, முன்னாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து இன்னும் அதிகமாக இதை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குற திட்டங்களை எல்லாம் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். இல்லை, அந்த கோணத்திலே மட்டும் அமைச்சர் பெருமக்கள் கருத்துக்களை சொல்வதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்று நானும் கருதுகின்றேன். நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லிவிட்டீர்கள். நீங்க பேச போறீங்களா? ஒரு கருத்தை மட்டும் அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் கோவை செடியன் அவர்கள் பேச அனுமதிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பிரச்சனை குறித்து முடிக்கிறதா இல்ல, இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள் வெளியில சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். அந்த வகையில அந்த வகையில இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். பேசி முடிச்ச உங்களுக்கு தான், நீங்க தான் கடைசி. இது குறித்து நீங்க கடைசியில பேசுவீங்க. இது குறித்து கடைசியா கோவை சேர்ந்தவர்கள் நீங்க முடிச்சு வைக்கிற மாதிரி நான் பண்றேன். உட்காருங்க, நீங்க ஆசிரியர், நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். உட்காருங்க, நீங்க பேசுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகளை அமைத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்கிறேன்னு பேச சொல்லுவேன். எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன? சரி, கேள்வி கேட்க கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. நான் என்னோட கேள்வியை வாபஸ் வாங்கிடுறேன். என்னுடைய பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அதை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. கோவை சரி, நான் அனுமதிக்கிறேன். நீங்க முடிச்சு வைங்க. இதுக்கு மேல உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து பேசி இதை நிறைவு செய்யுங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். ராஜு பேசணும். இன்னும் 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிடர்
மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு குறித்து சமூக நீதித்துறை சார்பில் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களிலிருந்து புள்ளி விவரங்களையும் சற்று கோபதாபன செய்தியும் ஒன்றுமே செய்யவில்லை திராவிடம் என்பதை பேசுகிறார்கள். நான் முடித்து வைக்கதான் வரேன். ஆனால் எதிர்க்கட்சி என்பது கேள்விகளை கேட்பார்கள், கோரிக்கைகளை வைப்பார்கள், செய்யுங்கள் ப்ளீஸ் சார் கொஞ்சம் இருங்கள். அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க, அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க. அப்படி இல்ல சார், ஒத்துழைக்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். அண்ணா சொன்ன மேற்கோள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான், அமைச்சர்கள் தான் கையில் இருக்கிற கரண்டியில் எண்ணெயோடு வர வேண்டும். ஒரு துளி சதறா கூட ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு இழப்பு என்பது போன்ற ஒப்பீடுகள் உண்டு. இந்நிலையில் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் நாங்கள் என்னமோ பொது தொகை நிறுத்துவதற்கு வலிந்து சொன்னதை போலவும், இவர்கள் என்னமோ தலித்தெழுமலை ஐயா அவர்கள் நிறுத்தியதை வலிந்து சொன்னதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை காட்டுகிறார். நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் இத்தனை பேர் நின்று வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற தருணத்தில், நாங்கள் இத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் பதிவு செய்கிற தருணத்தில், இன்றைக்கு நீங்கள், ஆனால் அன்றைக்கே நாங்கள் என்று சொல்லுகிற உரிமை கடமை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்திற்கும் உண்டா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன், 2025 எஸ்சி எஸ்டிகளுக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் நிதியமைச்சர் 25,000 கோடி அறிவித்திருக்கிறார். நான் பணிவோடு கேட்கிறேன், நிதியமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த 25 கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்திற்கு செலவு செய்கிறோம், கொள்கை விளக்க குறிப்பு உண்டா, அறிவிப்பு உண்டா? எனவே ஏட்டளவில் மட்டும் சொல்லிவிட்டு போகிற இயக்கம் திமுக அல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்கிற இயக்கம். இன்றைக்கும் குடிசையில் இருப்பவர்கள் கோபுரத்திற்கு எட்டக்கூடிய வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்டவர்களை விண்ணுயர செய்தது கழக அரசு. எனவே இது வெளியில் இது ஒரு சமூக பிரச்சனை. அதோடு முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சாதிவாரி கணக்குகளை எடுத்தீர்களா என்று கேட்டார். பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்றம் எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதை தவிர சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. என்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரண் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி. உறுப்பினர் ராஜா அவர் தொடர்ந்து நீங்க பேசலாம். போதும், இது அது முற்றுப்புள்ளி வைத்து அவர் பேசுவான்னு சொல்லி முற்றுப்புள்ளி இதுக்கு மேல கிடையாது. உறுப்பினர் ராஜா அவர்கள், உறுப்பினர் ராஜா பேசுங்க. உறுப்பினர் ராஜா, உறுப்பினர் ராஜா அவர்கள், உறுப்பினர் ராஜா போதும், உட்காருங்க. பேசிட்டார், நிறைவாக அவர் பேசுவான்னு சொல்லிட்டு பேசியார். உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுங்க. உறுப்பினர் ராஜா, பேச சொல்ல போறேன். சேர் பாபுன்னு கொடுங்க. இருங்க, உறுப்பினர் ராஜா பேசுறீங்களா? பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள். பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி அவர் நிறைவு செய்து விட்டால் பேச அனுமதி இல்லையே கிடையாது. உறுப்பினர் ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். உறுப்பினர் ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர் ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். உறுப்பினர் வேதவர் நீங்க இதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடணும். நான் என்ன சொன்னேன், உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வார். பேசுங்க, அனுமதிக்கிறேன், பேசுங்க. ராஜா நீங்க பேசலாம். உட்கார்ந்து, தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்து முடியாது. உட்காருங்க. ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். உறுப்பினர் ஈ ராஜா நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். தப்பு. நான் என்ன சொன்னேன், நிறைவு செய்வார் என்று சொன்ன பிறகு நீங்க கேட்பது நியாயம் அல்ல. நான் அவர் பேசுவார் என்று சொன்ன, நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் நிறைவு செய்த பிறகு நீங்க அரசு, நீங்க கொறடா நீங்க பண்ணக்கூடாது. அப்படி உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க.
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு? உட்காருங்க 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 எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க. உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க உட்காருங்க. மற்றவங்களாம் உட்காருங்க. குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காருங்க உட்காருங்க. நிறைய வாய்ப்பு கொடுத்து பேரவைத் தலைவர் வாய்ப்பு கொடுத்து உட்காருங்க. அவர் உங்களுக்கு சார்பாக தான் அன்பழகன் சார் பேசிட்டார்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் இந்த அனைத்து ஜாதி ரட்சணா வழக்கு நீதிமன்றத்தை குறித்து அவர் ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் சொல்லுகிறோம், மனசாட்சியோடு வருத்தப்பட்டு சொல்லுகிறோம். இந்த வழக்கை பொறுத்தளவில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தடைபெற சென்றதே தவிர திராவிட இயக்க கொள்கைகள், திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்ட நாங்கள் அதை முழுமையாக எதிர்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஆட்சி பெரிதா அல்லது தீர்ப்பு பெரிதா என்ற போது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம். உட்காருங்க. கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம், திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும். பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பாக நீங்க பேசுங்க. அது தொடர்பாக உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். அப்புறம் உட்காருங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அதோ பண்ண போறேங்க. அடுத்தது இல்ல இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அலோ பண்ண போறேன். உட்காருங்க 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 உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. இருங்க உட்காருங்க. பதில் சொல்லுவது பாருங்க. நான் எப்படி பண்றேன் பேரவைத் தலைவர்களே? உட்காருங்க. எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இத பத்தி நான் சொல்லிடுறேன். அப்புறம் பேசுங்க. இல்ல உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதான் இருங்க. நான் என்ன சொல்றேன்? இருங்க இருங்க. இந்த சம்பவம் இருங்க. நான் கவனத்துல தான் இருக்கிறேன். உட்காருங்க. பேசலாம். எல்லாம் ரெண்டும் ஒன்றுதான். அது பாருங்க பாருங்க. உட்காருங்க. ரெண்டும் ஒன்றுதான். இருங்க. மாண்புமிகு இருங்க. மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல அங்க இல்ல இல்லைங்க. நான் ஒரு பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. நாட்டையே இருங்க. உட்காருங்க. இல்ல நாட்டையே சொல்றேங்க. உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்லுங்க. நான் வாய்ப்பாடு தான் போறேன். நீங்க இருங்க. நாங்க முதல்ல இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க. இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புகிறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்கள் பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க. இல்ல இருங்க. நான் சொல்லட்டுமா? இருங்க. உட்காருங்க. இருங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இருங்க. இதுதான் முறை என்றால் நான் சொல்றேன் கேளுங்க. உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. ஆய்வு பண்ணுவீங்க. இருங்க. உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. இங்க பாருங்க. நீங்க கேட்கலாம். இது இல்லைங்க. இதுதான் இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க. ஏன் அனுமதிக்க முடியாது? உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனால தான் அவங்க பேசுறாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பது அல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க. யார் வேண்டான்னு சொல்றா? உங்களை அனுமதி பாருங்க. உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படலாம். நீங்க இல்ல நீங்க என்ன நான் இந்த விளக்கத்தை சொல்ற கேளுங்க. கண்டிப்பா கொண்டு வரணும். இருங்க. அப்ப இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல. நீங்க கவனம் இருங்க. நீங்க தயவுசெய்து இப்படி பாருங்க. இல்ல இருங்க. நீங்க என்ன நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால்
நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்னல. பதில் சொன்ன பிறகு நீங்க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல நீங்கள் சொன்னதால் தான் அவள் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்க அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன், நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்லை. இருங்க, தயவுசெய்து எல்லாரும் குறுக்க பேசினா கஷ்டமா. உட்காருங்க. உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, சரியில்லை. இங்க பாருங்க, என்ன முயற்சிக்க கூடாது என்றா, நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ, அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம், பதிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு உட்காருங்க, நீங்க பேசுங்க சார். மாண்பு உறுப்பினர்கள் அவர் சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்ற. அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறார், அப்படி வேண்டாம், அவர் சொல்லட்டுமே. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அவர் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு சொல்ற கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை நான் சொல்றேன். இல்லை அவர் இல்லை நான் சொல்ல வரேன்னு சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யாரும் மாத்துறீங்க? மரபு மாற்றப்படவில்லை. இல்லை, அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்மொழிய வேண்டும் என்று. இல்லை அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம். அது இல்லை மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மரபு இல்லை, உட்காருங்க. பாருங்க, இந்த பிரச்சனைகளை உட்காருங்களா. மாண்புமிகு உட்காருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த மரபு என்பதிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே வெகுண்டு எழுந்து அந்த பதில் சொல்லுகிற தன்மையில் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கரூர் சம்பவம் நடந்தபோது இதே இருங்க உட்காருங்க. நீங்க வேணாம், இருங்க, உட்காருங்க. அனுமதிக்க உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லை, அதேதான். உட்காருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதுக்காக நீங்க இல்லை கொஞ்சம் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போதும் இதே பேரவையில் விவாதம் 15/10/2025 நடக்கிற போது மாண்பு முதலமைச்சரே முதல்ல எழுந்து நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறோம், எங்களை மென்ஷன் பண்ண விடுங்கள் என்று சொன்ன போதும் மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் பேசிய பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் விளக்கத்தை எல்லாம் சொல்லுங்க என்று. அப்படிப்பட்ட மரபும் இங்கே நடந்திருக்கிறது. இருங்க. மாண்பு டாக்டர் லக்ஷ்மணன் உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்கள் கொறடா இங்கே இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினாவை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான விவரங்களை ஒரு மாண்பு அமைச்சர் முழுவதுமாக சொன்ன பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்களும் காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அல்லது இதை நான் எழுப்ப விரும்பினேன், 0 அவரில் சொல்ல விரும்பினோம் என்பதெல்லாம் சொல்லிவிட்டோமே, எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு
உங்களுக்கு வாய்ப்பில்லை, அவர் விளக்கமே போதுமானது என்று நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகப்படியான அந்த உண்மைகளையும் சம்பவங்களையும் சொல்லி மேலும் பேசுவதற்கான வாய்ப்பளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு, நாங்கள் சொன்ன பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் பதிலளித்தார் என்பதோ இல்லை. ஏன் இல்லை அந்த இல்லை இல்லை இந்த மாற்றத்தை இல்லை இந்த மாற்றத்தை செய்வதனால் நிறைந்த பயன் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் உடனடியாக அரசு என்ன செய்கிறது என்பதை சொல்லுவதன் மூலமாக என்ன குறை வந்துவிட போகிறது எனக்கு புரியல. நீங்கள் மென்ஷன் இல்லை இல்லை ஒன்று என்ன கிடைக்கும் என்றால், எதிர்க்கட்சியை சார்ந்த இந்த உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மென்ஷன் பண்ணாங்கன்ற அந்த பெயர் தான் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ஒன்று தான், அதனுடைய விடை ஒன்று தான். இருங்க பாருங்க, இப்போது அவர் படிக்கட்டும். நான் உங்களுக்கு இருங்க இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன். இதை இப்போ நீங்கள் இப்போ இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும் நேரடியாக 0 அவர்களை எழுப்புவதற்குரிய அனுமதியை கேட்டால் என்பதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்பு மல்லிகுளத்துறை அமைச்சர் பேசட்டும் பாட்டும். இல்லைங்க இல்லை சொல்லுங்க மாண்பு பள்ளி இருங்க. இல்லை 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 விளக்கம் மட்டும் சொல்லுங்க, விளக்கம் மட்டும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக தான் பேசுறேன், சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அண்ணா உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. அண்ணா கவனி, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க, தர சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்றேன். அண்ணா எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க, மாண்பு எதிர்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க, எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை ஒன்று படிச்சிடுறேன். சிறப்பு கவன ஈர்ப்பு. தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கியது குறித்து விழி 55 கீழ் அறிவிப்புகளை கீழ்காண உறுப்பினர் கொடுத்துள்ளார்கள். திருவாளர்கள் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், திருமதி லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். இப்பொருள் குறித்து கட்சிக்கு ஒருவர் என சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருக்கிறதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது, அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா, அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா, மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது இந்தியாவோடு ஒப்பிட வேண்டும். அதை விட்டுட்டு இல்ல குறுக்கீடு இல்லாம 13 நிமிஷம் பேசியிருக்கீங்க. தொடர்ந்து பேசி முடிங்க சீக்கிரமா. என் உரிமையை நான் மீட்கிறதுக்கே இங்க போராட வேண்டியது இருக்கு. இல்ல 13 சபாநாயகர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியலிட்டார். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தோடு அவர் பட்டியலிட வேண்டும். இந்த தமிழ்நாடு இந்த திராவிட அரசு ஆளும் போது எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று. கடந்த ஆட்சி காலங்களில் காவல்துறையாக எடுத்தாலும் சரி, அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய 50% பேர் ஆதிராவிட மக்கள் தான் இன்று அரசு பணியில் இருக்கிறார்கள். உயர்கல்வி எடுத்தாலும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கி இருக்கிறது ஆதிராவிட நலத்துறை. இன்று இந்தியாவை ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் ஆதிராவிட துறையில் முதலிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான், இந்த அரசு அவங்க ஆளுதாங்கன்னு நினைக்கல. அவரு நாங்க தான் ஆண்டு இருக்காங்க மாதிரி எங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. இல்ல நீங்க ஒன்னே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நீ பேச வேண்டாம், நான் நீக்கிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. பதில் கிடையாது, உட்காருங்க. வேண்டாம் சொல்லி நான் தான் நீக்கிட்டேன்ல, உடனே நீக்கிட்டேன். உடனே உட்காருங்க. தலைவர் அவர்களே, இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. பொதுப்பணித்துறை ஆமா, இன்னைக்கு கூட அந்த ரீல்ஸ்ல போயிருக்கான். உட்காருங்க. அவை குறிப்பில் எடுத்துட்டேன். என்ன வேணா பேசட்டும். இல்ல அவை இல்ல அந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கிட்டேன், உடனே நீக்கிட்டேன். ஒரு நிமிஷம். 2015 இருந்து 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, அது பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர் நான் பணி செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா ராஜா அவர்கள் அவையிலே இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால விரும்பத்தகாத வார்த்தை அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. அதனால தான் அவை குறிப்பில் நான் நீக்கிவிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பெரிதாக பதில் சொல்வதும் தேவையில்லை. ஆமா இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படித்தான் நீங்களே எங்களை டென்ஷன் ஆகி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் தவிர்த்து விடுங்கள். இன்னொன்னு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல அவைக்கே நான் சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படி இருப்பது என்று. எதிர்க்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள், ஆனால் வாளோடு வருகின்ற எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் வாளை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதை நினைவுபடுத்துகிறேன்.
உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை போயுங்க உங்களை அவன் என்ன உங்களை உண்மை இல்லை மாண்பு உறுப்பினர் சொல்கிறாரு, இல்லை மாண்பு உறுப்பினர் அமைச்சர் சொல்கிறாரு, முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஹலோ, நம்மளுடைய மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்கள் வந்து கருத்தை மட்டும் சொல்லுங்க. ராஜா நீங்கள் வந்து மாண்பு உறுப்பினர் ராஜா கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார். கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிகா கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காது நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிகே அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். மாண்பு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது தனிப்பட்ட முறையிலே ஒரு பெயரை சொல்லுகிற போது தான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்களுக்கு கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. மாண்புமிகு சமநீதித்துறை அமைச்சர் அவர்கள், நான் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்யலை அப்படிங்கிறது நான் எந்த இடத்துலையும் நான் வந்து சொல்லவே இல்லை. திரும்ப நீங்கள் ஒரு முறை பாருங்கள், நான் இந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறேன். அப்போ அந்த அறிவிப்புகள் ஒட்டி தான் நான் பேசுகிறேன். இப்போ கூடுதலான செய்திகள் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும் பொழுது டிஏபி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக அவங்க பேசினாங்க. அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு இதே அவையில் எங்களுடைய கட்சியினுடைய அன்றைய எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் அந்த டிஏபி சட்டம், டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆண்டு அதற்கான கூடுதலாக வந்து நிதியை ஒதுக்கி வேறு எங்கே நிதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுபோல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். அதே போல் தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை வந்து நீங்கள் வந்து சமூக நீதி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டவரும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா, நாங்கள் வந்து இதற்கான ஐடென்டிட்டியை, இதற்கான விதையை, இதற்கான ஒட்டுமொத்தமான அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம், அறிவித்தார்கள். இதை நாங்கள் வந்து தவறுன்னு சொல்லலையே, எங்கள் குறை சொல்லியிருக்கிறோமா? இந்த அறிவிப்பு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க. நான் இது நீங்க பண்ணுனீங்க நாங்க பண்ணணும்னு சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் 2 நாட்களாக கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும், அதே போல திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே போல மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுக்கும், யாரெல்லாம் கேப்டனுக்கு வாழ்த்து சொன்னீங்களோ அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பேசுறது மானிய கோரிக்கை. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்களும் பொறுமையா 1 வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. பொதுவா நான் சொல்றேங்க, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க வந்து ஒரு பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்க நான் பேசுகிறேன். இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய,
இதனால தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கோ இதனால என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சியா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். ஆனால் இங்க பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட எப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? நானும் பார்க்கிறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு போறதுக்கு அதனாலதான் உங்களுக்கு நீங்க அனுமதி அளிச்சேன். மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். ராஜா, உறுப்பினர் ராஜா, நீங்க பேசி முடியுங்க. இல்ல அவை தலைவரே, இங்க பாருங்க, நான் கடந்த 1 வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா இல்ல போதும், ரொம்ப நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. அவர் உறுப்பினர் இன்னும் 12 பேர் பேசணும், போதும். இப்போதைக்கு இது போதும். அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசலாம். இன்னைக்கு மானிய கோரிக்கை நீங்க இருக்கீங்க, இல்ல 10வது இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பேசும்போது நீங்க நீங்க வரும்போது நீங்க பேசலாம், இப்ப வேண்டாம். இல்ல நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, போதுமானது. இப்போதைக்கு அது போதுமானது. கண்டிப்பா தரேன். இல்ல இது வரைக்கும் இல்ல சொல்லிட்டீங்க, அது அந்த கருத்து இல்ல அந்த இல்ல மாண்பு உறுப்பினர் போதும். மைக் இல்ல நான் பொறுமை காக்கணும், மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லாருக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது தான் நான் முயற்சி பண்றேன். அப்படிதான் உங்களுக்கு இப்போ வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். பதில் உரையில் நீங்க பாருங்க, நீங்க இந்த பட்டியலில் உங்க பேர் இருந்தும் கூட நீங்க பேச விரும்பிய காரணம் இதை அனுமதித்திருக்கிறேன். நல்ல கருத்தை சொன்னீர்கள். உறுப்பினர் ராஜா அவர்கள், இன்றைக்கு நீங்க கேள்வி நேரத்தை எடுத்திருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், இந்த கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக 5 துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும்.
அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது வந்து உடனே நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடெண்ட் நடக்கும்பொழுது இங்கே அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், இதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லணும். நீங்கள் பேசி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் இப்போ ஒரு வினா எழுப்பினார். முன்பு இருந்த நடைமுறை வேறு. இப்போ சட்டமன்றம் வந்து லைவ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு வார் ரூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்கே இருக்க பக்கத்து ரூமில் வார் ரூமில் தான் இருக்கிறாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்போ லைவ் இருக்கிறதுனால எல்லாமே லைவ்லேயே பார்த்து செயலாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோங்கிறத நாங்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்லை. நான் சொல்றேன் இருங்க, நீங்க வெளியிடாமல் இருப்போமே தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும்போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம் துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பது தான் குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய துறை செயலாளர் இங்கே இருந்தால் கேள்வி கேட்டதை தவிர வேறு பகுதி பல செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறீர்கள். துறையினுடைய செயலாளர் இருப்பாரையானால் குறிப்பெடுத்துக் கொள்வார். அது நடைபெறும் என்றால் நடைபெறும், நடைபெற முடியாது என்றால் முடியாது என்று சொல்ல வரும். எனவே துறையினுடைய செயலாளர் அவசியம் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் பெரிய பாடி, சட்டமன்றம் தான் பெரிய பாடி. அந்த நேரத்தில் அதிகாரிகள் இங்கு இல்லை, முதலமைச்சர் இல்லை என்றால் முதன்மை செயலாளராக இங்கே இருக்க வேண்டும். சீஃப் செக்ரட்டரியாவது இங்கே இருந்தால், இப்போது நேபாளம் பிரச்சனையை அமைச்சர் சொல்கிறார், அப்போது குறிப்பெடுத்து என்ன பதில் இருந்தால் உடனடியாக சொல்வதற்கு திருத்துவதற்கு சரியாக இருக்கும். அதற்காக தான் சொல்கிறோம். மாண்பு உறுப்பினர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து இப்போது தான் நடக்கிறது என்பதல்ல. சில நேரங்களில் இப்படி சம்பவம் நடக்கிற போது, ஏன் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது, நம்முடைய மாண்புக்குரிய உறுப்பினர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சொன்னதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவை பெரியது, அதிகாரம் மிக்கது, சர்வாதிகாரம் மிக்கது. ₹1 செலவு செய்ய வேண்டுமானாலும் அரசாங்கம் இந்த அவையினுடைய அனுமதியை பெற்றாக வேண்டும். இந்த அவையிலே பேசுகிற உறுப்பினர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள். தங்கள் கருத்தை அந்தந்த கட்சிக்கு ஏற்ப பேசுவார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு அந்தந்த இலாக்காவிற்கு உரியவர்கள் எந்தெந்த இலாக்காவிற்கு டிமாண்ட் வருகிறதோ அந்தந்த இலாக்காவுடைய அதிகாரிகள் செக்ரட்டரிஸ் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள். யார் சொல்கிறது வந்து மாண்புமிகு அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். என்ன வருகிறேன் என்றால், இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி இருந்தது. அப்போது மாண்புமிகு திரு பழனிவேல் ராஜன் அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவர் அவர்கள், அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு அட்வைஸ் செய்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இந்த அவையை அதிகாரிகள் மதிக்க வேண்டும். அவர் சொன்ன பிறகு அவை சொன்னதை ஏற்று பேரவைத் தலைவர் சொல்கிறார், சென்ற ஆட்சியில் அவை முன்னவர்கள் சொன்ன கருத்தை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பிடத்திற்கு வர வேண்டும் என்று நான் ஆலோசனை சொல்லுகிறேன் என்று முடித்து வைக்க, அதே முன்பு நடந்ததைப் போல, அதுதான் சொல்கிறேன் நான், முன்பு நடந்ததைப் போல இனி இல்லாமல் அதிகாரிகள் இருக்கையில் அமர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு துயரமான செய்தி, இக்கட்டான நேரம். அதில் சில நம்பர்ஸ்லாம் மாறுது. 57 பேரில் 100க்கும் அதிகமானவங்க, ஒரு பாலம் இல்லை, நிறைய பாலம். அதனால தான் அதை முன்னாடி சொல்லணும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. முதற்கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமல்ல, தற்போது கிடைக்கக்கூடிய தகவல்களையும் கன்சல்டேட் பண்ணி நேபாள நாட்டில் கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்கே நான் அறிக்கையா தரேன். சீன பகுதியில் உள்ள மேலண்டை ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபெசி மற்றும் அதனுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க.
75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில்ல 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்ல 3 பேர். மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வகையா தரை வழியாக குழுக்களை எல்லாம் அனுப்பி 93 பேரை தரை வழியாக மீட்டு இருக்கிறாங்க. மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஏர் ஆம்புலன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த மேலிருந்து கயிறு கட்டி கீழே வீரர்களை இறக்கி 116 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா சின்ன சின்ன பாலங்களும் சின்ன சின்ன சாலைகளும் சேர்ந்து தான் அந்த பகுதியை வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படி 35 வாகனங்கள் செல்லக்கூடிய பாலங்களும் 45 தொங்கு பாலங்களும் வெள்ளத்துல ஒரு நொடியில அடிச்சுட்டு போயிருச்சு. சுமார் 40 கிலோமீட்டர் அந்த பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய 40 கிலோமீட்டர் சாலைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. ரசுவாகுதி சுங்க மற்றும் குடிவரவு அலுவலகங்களை அந்த ஊழியர்களை தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தா அவர்களே தொடர்பு கொள்றதுல பெரிய சவால் இருக்கு. இந்த நிலையில நேபாளத்துடைய ராணுவம், காவல்துறை, ஆயுத காவல் படை, அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையிலிருந்து சில ஹெலிகாப்டர்களையும் உதவிக்கு எடுத்து இந்த தேடுதல் பணியும் மீட்பு பணியும் நிவாரண பணிகளும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருது. இதுல மேலும் மருத்துவ குழுக்களும் பல்வேறு மருத்துவ குழுக்களை அந்த சம்பவ இடத்துல வந்து குவித்து அந்த மருத்துவ குழுக்களினுடைய பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தற்காலிகமான தங்கும் இடங்கள், உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் தீவிரமாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவினர் போயிருக்கிறாங்க. அதுல குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இயங்கி வரும் சூப்பர் யாத்ரா கும்பகோணம் என்ற நிறுவனம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. முதற்கட்ட தகவலின்படி நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லாண்ட்ரூக்ல இருந்து ரஸ்வாகதி என்ற இடத்திற்கு 3 வாகனங்கள்ல இவங்க வந்து டிராவல் பிளான் போட்டு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போகிற பொழுது சரியா ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கிற போட்டே கோசி அந்த ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தின் காரணமாக நடுவில் சென்ற வாகனம் சிக்கியுள்ளதாக முதல்ல தகவல் வந்தது. நான் அதை முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. முடிச்சேன், அதை சொல்றேன், பின்னாடி வருது, பின்னாடி சொல்றேன். அந்த வாகனம் நடுவுல சிக்கிக்கிட்டதாக முதல்ல தகவல் வந்தது. அந்த வாகனத்தில் பயணம் செய்த 20 தமிழர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் உடனே அங்க விட்டுட்டு உடனே அங்கிருந்து குயிக்கா எவாக்குவேட் செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், திமுரே பகுதியை சார்ந்த அந்த ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்ற பகுதியில் சென்று அவங்க வந்து தஞ்சமடைகிறாங்க. பாதுகாப்பாக இப்ப அங்க தஞ்சமடைந்தவங்க இருக்கிறாங்க என்ற தகவலும் நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு காத்மாண்டு அழைத்து வந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மோசமான காலநிலையின் காரணமாக இங்க அங்கங்க இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், நாம் குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் எத்தனை பேர் எங்க இருக்காங்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் நாங்க வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டே வரோம். அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. 2 பேரா, 3 பேரா, 5 பேரா, இன்னும் அந்த நம்பர் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீதமுள்ள 34 பேர்களை பற்றி விவரங்களை பெறுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை க்ளோஸ் மானிட்டர்ஸ்ல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேத்துல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கையும் தனியாக நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மேலும் இன்னொரு சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து அழைத்து போயிருக்கிறாங்க என்ற விவரமும் இப்ப தெரிய வந்தது. அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த 40 பேர் அவங்க டிராவல் பிளான் என்ன, எந்த இடத்துல சிக்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய வேற பொசிஷன் என்ன, அதையும் நாங்க வந்து தீவிரமா ஃபாலோ பண்றோம். மேலும் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அவர்களினுடைய பாதிப்பு போலவே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய பாதிப்பு இன்னும் பெருசு பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய அயலக தமிழர் நலத்துறையின் கீழே ஒரு 24x7 கட்டணமில்லா உதவி எண்களை வந்து நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணோம். இதுல வந்து 4 வகையா பிரிச்சிட்டோம். இந்தியாவுக்குள்ள இருந்தே அவங்க வந்து தொடர்பு கொள்றாங்கன்னா அது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 1800-309-3793. சப்போஸ் வெளிநாடுல இருந்து தொடர்பு கொள்றாங்கன்னா அவங்க ஜஸ்ட் மிஸ்டு கால் விட்டா போதும், +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009900. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கடைசி டிஜிட் மட்டும் மாறும், 0க்கு பதில் 1 போட்டு, அதாவது ஓப்பனிங்ல +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009901 இந்த நம்பர். 4வதா நம்முடைய தமிழ்நாடு இல்லம்
நம்முடைய புதுதில்லியில ஒரு கட்டுப்பாட்டு அறையை நாங்க வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு 9289516712 இதையெல்லாம் நம்ம கொடுத்த உடனே அதுல எவ்வளவு நம்பர்ஸ் வந்தது மதிப்பிற்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்டிருந்தாரு. அது கிட்டத்தட்ட 937 அழைப்புகள் வந்தது. அவர்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களையும் கொடுத்திருக்கிறோம். மேலும் இது தொடர்பாக புதுதில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கே. அவங்க வந்து தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் இங்கிருந்து போன சகல குழுக்களை சார்ந்த தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள், அது குறித்த ஒவ்வொரு மணி நேரமான தகவல்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும், இந்திய அரசும், தமிழ்நாடு அரசும், ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரோம். இது ஒரு பெரிய வேக்கப் கால், இது ஒரு பெரிய எழுகை மணி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட துன்பத்தில் துயரத்தில் நாங்கள் வந்து துணை நிற்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய எழுகை மணி. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். கட்டாயமாக இயற்கை பேரழிவு போன்ற சம்பவங்கள்லாம் அதிகரித்து வருவது ஒரு நல்ல போக்கல்ல. ஐநா சபையில SDG கோல்ஸ்னு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இதற்குண்டான தீர்வுகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. தயவு செய்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் இதை போன்ற சம்பவங்கள்லாம் ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் உருவாக்கக்கூடிய சட்டங்களோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ இனி வருங்காலங்களில் இதை போன்ற இயற்கை பேரிடர்களை வந்து நம்மால் சமாளிக்கவே முடியாது. அதை போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படாதவாறு கண்ணும் கருத்துமாக உருவாக்க வேண்டும். இதை குறித்து மேலதிக தகவல் கிடைக்கப்பெறும் போது மாமன்றத்தில் உங்கள் அனுமதியோடு உங்கள் மூலமாக தெரியப்படுத்தும் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு குழுக்களை நீங்கள் அமைக்கிறீர்கள். அதில் உச்சமாக இருக்கிற குழு என்பது அவை உரிமை குழு. ஏற்கனவே அவை உரிமை குழுவுக்கு உரிமை மீறல் என்ற அடிப்படையில் 2 கடிதங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட மாண்புமிகு பேரவைத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக நீக்கப்பட்ட பகுதிகளை திருத்தி வெளியிடுகிறது சம்பந்தமாக உரிமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூடுதல் தகவல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசு நிகழ்வை முடித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய தலைமையில உடனடியாக ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், பல்துறை வித்தகர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில இது குறித்து தீவிர நடவடிக்கை குறித்த ஒரு அவசர கூட்டம் நடைபெறுகிறத உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அவை உரிமை குழு என்பது ஒரு உச்ச அதிகாரம் படைத்தது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதில் தண்டனை கொடுக்குற அளவுக்கு கூட அதிகாரம் படுத்தது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற குழு தான். ஆனால் 2 முறை நான் கொடுத்துருக்கிறேன், உரிமை மீறி இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் கடிதம் கொடுத்து நீங்கள் குழு அமைத்த உடனேயே அதை பற்றி பரிசீலனை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த விதி, பேரவையினுடைய விதி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 225 எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் அவையும் உரிமை மீறியதாகவோ அல்லது அவையை அமைப்பதாகவோ இருந்து அவையின் தலையீடு அவசியம் என்பது பேரவைத்தில் கருதினால் உரிமை மீறல் பிரச்சனையை உரிமை குழுவிற்கு அனுப்ப பெற வேண்டும் என்றோ அல்லது பேரவையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று உறுப்பினர்கள் யாரானும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை அனுமதிக்கலாம் என்று நீங்களே வந்து இந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. எனவே உரிமை குழு அமைக்கிற பொழுது அமைக்கட்டும். இந்த வரிசையாக சொன்னால் நீங்கள் நீக்கிறீங்க, இது வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பிரிண்டரில் இருக்கவங்க அதை பார்த்து கொண்டு அதை போடுவதில்லை, அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எந்த யூடியூபர் என்ற அடிப்படையில், சமூக வலைத்தளம் என்ற பேரில் இந்த அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய மாண்பு போகிறது. ஆனால் நான் மாண்புக்கு நம்முடைய பேரவைத்தில் கேட்க விரும்புவது, இந்த உரிமைக்குழு அமைக்கிறது முன்னால் இந்த உரிமை எல்லாம் இங்கே நீங்களே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு விவாதித்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். எனவே அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிலுவையிலே இருக்கின்ற அரசாணைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக சார்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இங்கே பதில் சொல்றதுனா சொல்லலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடில் நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்துக்கொண்டு. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கொடுங்க. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். OPS உடைய படம் அங்கே இருக்குது.
இன்ட்டெல்லாம் போட்டல அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க, வேணாம் உட்காருங்க, லைட்டர் வெயில் எடுங்க, ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது 49 சாலை எடுக்கப்பட்டாலும் 10 சாலைகள் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 39 சாலைகளும் நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் உரிய அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அதுக்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம், துணை வேணா மாண்பு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நான் அனுமதிக்கல. ஐ டு நாட் வாண்ட் திஸ். இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க, நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க சார். சில விஷயங்களை நகைச்சுவையாக எடுத்துட்டு விட்டுருங்க. அதோட அது ஒன்னொன்னுக்குமா நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. விட்டுருங்க அதை. நீங்க துணை கேள்வி தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார், அப்ப நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமாடு எல்லாம் மொத்த பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேல நன்றி. கலசப்பாக்கம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் வரும் ஜவ்வாது மலை பகுதிகளில் 11 ஊராட்சிகள், 38 வருவாய் கிராமங்கள், 297 குக்கிராமங்கள் இருக்கிறது. வன உரிமை சட்டம் 2006, வன பாதுகாப்பு சட்டம் 1980 படி பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் 14 சாலைகளை ஜவ்வாது மலை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை அலுவலருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. 2024, 2025 ஆண்டிலேயே பரிந்துரை செய்யப்பட்ட இந்த பணிகளுக்கு இதுவரை வனத்துறை உரிய அனுமதி வழங்கவில்லை. எனவே மலைவாழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதியை உடனடியாக மேம்பாடு செய்வதற்காக வனத்துறையின் மூலமாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக வனத்துறை கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் இருக்கின்ற 177 சாலைகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நீங்கள் கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போகிறீங்க, அதெல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் போய் உட்காந்த உடனே கிளைமேக்ஸை முதலே போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கற்று சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமாக பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸு பேரவைத் தலைவர்களே, நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும் ஐம் சேயிங். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நான் எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல், நீங்கள் தேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் கிளைமேக்ஸு என்னன்னு தெரியாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தால் மக்கள் உண்மையாக இருந்து தேட்டரில் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால் முதலே கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மாண்பு சமூகத்தை இருங்க, அவரை சமூகத்தை அமைச்சு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போல்லாம் படங்களில் 2 கிளைமாக்ஸ் இருக்குது. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்குது, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்குது. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்கள் ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்கள் விரும்பலை அப்படின்னா எப்படி அது சரியாக இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் பார்க்குறேன். நான் இல்லை மாண்பு போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவரே,
இதில் இன்னொரு சங்கடம் இருக்குது, அமைச்சராக இருக்கிறவங்களுக்கும் சங்கடம் இருக்குது, எங்களுக்கும் சங்கடம் இருக்குது. இப்போ முன்னாலே அறிவிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே வந்து பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசின்னு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்கிறேன்னா, முன்னாலே சொல்லாமல் பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமாக இருக்கும், அதான் சரியாக இருக்கும். இல்லை மாண்பு இல்லை, நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் உட்காருங்க கணேசம்மா, அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏனென்றால் எல்லா பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையிலே இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும், புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்து விட்ட பிறகு. எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும். மாண்புமிகு அமைச்சர், மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானம் வேறு முன் விவாதத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் முன்னுரையாக ஏதாவது கூறலாம். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.